Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. ஈஸ்வரி பேஷண்ட் எங்க அட்மிட் ஆயிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஐசியூல இருக்காங்க, போய் பாருங்க. ஜனனி எப்படி இருக்காங்க? சர்ஜரி முடிஞ்சிருச்சு மேடம். ஆனா இன்னும் பார்க்க அலோ பண்ணல. டாக்டர் வந்து எங்ககிட்டயும் எதுவும் சொல்லல. ஜனனி, நீங்க போன்ல பேசும்போது ஏதோ டவுட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அது நான் சொல்றேன். வீட்டுல நாங்க எல்லாருமே தூங்க போயிட்டோம். எழுந்து பாக்குறப்ப அடிபட்டு கிடந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா எங்க கிட்டலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க எதுவும் சொல்ல. அவங்களுக்கு கண்டிப்பா வீட்டுல இருக்க யாரும் தான் ஏதோ பண்ணிருக்காங்க. அப்படி நாமளா கெஸ் பண்ணி எதுவும் சொல்ல முடியாது தர்ஷினி. அது சட்டமும் ஏத்துக்காது. முதல்ல டாக்டர் கிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்கணும். அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணு. ஹலோ டாக்டர். Hello. ஐ எம் கொற்றவை, டிஎஸ்பி. ஈஸ்வரியோட ஃப்ரெண்டுனா. ஓகே. அவங்களுக்கு என்ன ஆச்சு? எதனால அடிபட்டிருக்கு? யாராச்சும் தாக்கியிருக்காங்களா? இல்ல வேற ஏதாவது மார்க்ஸ் இருக்கான்னு கிளியரா சொல்ல முடியுமா? சாரி மேடம், இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ப்ளீடிங் ஸ்டாப் பண்றதுக்கு சின்ன சர்ஜரி பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு பின்மண்டையில ஹெவியா காயமாயிருக்கு. அது எந்த லெவல்ல இருக்கு, அடுத்து என்ன செய்ய போறோன்றத அவங்க ரெக்கவரி ஆகிறத வச்சு தான் முடிவு பண்ண முடியும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும் அரை மணி நேரத்தில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ஷியோர் டாக்டர். ஏன்னா நீங்க சொல்றத வச்சுதான் நான் லீகலா மூவ் பண்றதா வேணாமான்னு தீர்மானிக்கணும். சோ நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நிச்சயமா மேடம். சர்ஜரி முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆயிருச்சு. அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு சைன் வேணும். நீ போட்டு கொடுத்துரு தர்ஷன். மேம், அவங்களுக்கு உடம்புக்குலாம் எதுவும் கிடையாது மேம். யாரும் ஏதோ பண்ணிருக்காங்க. தர்ஷன் கல்யாண விஷயத்துல கூட அந்த ஆளுக்கு அம்மாவுக்கும் மோதல் இருந்துட்டே இருந்துச்சு. கண்டிப்பா அந்த ஆள் தான் ஏதோ பண்ணிருக்கா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த ஜாமீன் மண்ணா கட்டி இதெல்லாம் ரிவோக் பண்ணி அவனை உள்ள தூக்கி போடுங்க மேம். தர்ஷினி, தாரியுகர்சி அவனை தூக்கி உள்ள போடுங்க. அவங்க தான் காரணம். அவங்க தான் காரணம். தர்ஷினி ப்ளீஸ் காம் டவுன். காம் டவுன் தர்ஷினி. மாட்டாங்க. எனக்கு உன்னோட எமோஷன்ஸ் புரியுது தர்ஷினி. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் நிச்சயம் இத கேஸா எடுத்துட்டு போவேன். அவங்க மேல தப்பு இருந்தா எல்லாரையும் மொத்தமா தூக்கி உள்ள போடுவேன். அதுக்கான சாட்சியும் ஆதாரமும் என் கையில இருந்தா மட்டும் போதும். இனி அந்த குணசேகரன், அறிவுக்கரசி எல்லாம் எந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தப்பிக்கவே முடியாது. மாட்டுனா லைஃப் லாங் ஜெயில் தான். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இப்போ அதையெல்லாம் நீ யோசிக்காத. இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஈஸ்வரி மேமோட ஹெல்த் மட்டும்தான். என் அம்மாக்கு எதுவும் ஆகாது மேம். ஷீ இஸ் a warrior. லைஃப்ல எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்காங்க. இப்பயும் தாண்டி வந்துருவாங்க. அம்மா வந்துருவாங்க. நீ தைரியமா இரு. அம்மா வந்துருவாங்க. அவனுக்கு எதுவும் ஆகாது. வந்துருவாங்க, வந்துருவாங்க. அப்பா, அப்பா, அப்பா. அப்பா, 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 தப்பு பண்ணிட்டோம்ப்பா. அப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டோம்ப்பா. நிம்மதியா கொடைக்கானல்ல இருந்திருக்கலாம்ப்பா. இங்க நம்ம வந்திருக்கவே கூடாதுப்பா.
எனக்கு அம்மா வேணும்ப்பா. அம்மா வேணும்ப்பா. அம்மா அம்மா பேச மாட்டாங்கப்பா. அம்மாவை பேச சொல்லுங்கப்பா. அம்மாவை பேச சொல்லுங்கப்பா. தர்ஷினி ஒன்றும் ஆகாது, சொல்றத கேளு. நீ ஸ்ட்ராங்கா இருந்தா அம்மா வருவா. அம்மா வேணும்ப்பா. ஒன்றும் ஆகாது சொல்றேன்ல. சார், பார்கவி போயிட்டாளா? அவ வரல, ஊருக்கு கிளம்பிட்டான். நான் தான் வேணான்னு அவளை அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவ இங்க வர்றது அர்த்தம் இல்லாதன்னு தோணுது. அக்காக்கு இப்படி இருக்குன்னு அவகிட்ட சொன்னீங்களா சார்? நான் அவட்ட சொன்னேன். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு கிளம்புறது தான் சரியா இருக்குன்னு நான் தான் சொல்லி அவளை அனுப்பிச்சிட்டேன். என்னோட மனசுக்கு அதான் சரின்னு பட்டுச்சு, அதான் நான் அனுப்பிச்சிட்டேன். போட்டும் சார், அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். போட்டும், அம்மாக்கு எதுவும் ஆகாது. பார்த்துக்கலாம் சார். அவ நல்லா இருக்கட்டும். தர்ஷினி, அம்மாக்கு எதுவும் ஆகாது. அவ எங்க போயிருக்கா? சொந்த ஊருக்கா? இல்ல தர்ஷன், அவ கனடா போயிட்டா. இனி அவளை தொந்தரவு பண்ண வேணாம். இனி வரமாட்டா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை ஒரு நல்ல முடிவா நினைச்சுக்கோ, வேற வழி இல்லை. அவசர புத்தி சார், என் அவசர புத்தி தான். அதனால தான் அவளை இழந்துட்டேன். தோ இப்ப எங்க அம்மா உள்ள. நான் மட்டும் தெளிவா இருந்திருந்தா எல்லாம் நல்லபடியா போயிருக்கும். தப்புன்ட்டேன், தப்பு பண்ணிட்டேன். பார்கவி எடுத்த முடிவு கரெக்ட் தான். அவ போகட்டும். இனிமேலாச்சும் அவன் நிம்மதியா இருக்கட்டும். அம்மாக்கு எதுவும் ஆகாது. எனக்கு எங்க அம்மா போதும், வேற எதுவும் வேணாம். எங்க அம்மா தான் வேணும். அவங்க நல்லபடியா வந்தா போதும். அவங்க வரணும், வேற எதுவும் வேணாம். இப்போ எப்படி இருக்கு அவங்களுக்கு, பார்க்கலாமா? இல்லை சார், எங்களையும் இன்னும் விடலை. தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் உடனே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா ஏதோ பண்ணிட்டாங்கப்பா. அம்மா அடிச்சிருக்காங்கப்பா. அம்மா ஏதோ பண்ணிருக்காங்கப்பா. கண்டிப்பா யாரும் ஏதோ பண்ணிருக்காங்கப்பா. ஏதோ தப்பா இருக்குப்பா. தர்ஷினி, அடிச்சிருக்காங்க. அதே மைண்ட்ல இருக்காது. இதுல குணசேகரனும் மத்தவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் நம்ம பார்க்க கூடாது, சரியா? அட் த சேம் டைம் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா இதை கேஸா எடுத்து அவங்களுக்கு நிச்சயம் பனிஷ்மெண்ட் வாங்கி தருவேன். முதல்ல டாக்டரோட ரிப்போர்ட் வரட்டும். இதெல்லாம் சொல்லிருப்பாங்க. அம்மா சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிருப்பாங்க. சொல்லிருப்பாங்க. சரி, சொல்லிருப்பாங்க. சரி, சரி, வா, வா. அம்மா உட்கார். அம்மா அடிச்சிருக்காங்கப்பா அம்மாவை. சரி, சரி, அதுதான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. அடிச்சிருக்காங்க பாரு, எதுவா இருந்தாலும் அம்மா சரியாகணும்ல முதல்ல. அம்மா சரியாகி வந்தா நமக்கே உண்மை என்னன்னு தெரிய போகுது. அம்மாக்கு எதுவும் ஆகாது. ஒன்னும் ஆகாது. இப்ப